கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. வீடும் இல்லை, வேலையும் இல்லை, உதவும் கரங்கள் எங்கே என தேடி உதவியை எதிர்பார்க்கும் குடும்பம். வீடு இடிந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. தங்குவதற்கு வீடும் இல்லை, கட்டுவதற்கு வசதியும் இல்லை. சுவரில்லாத கொட்டகையை தாங்களே அமைத்து தாயுடன் தங்கியிருக்கும் தந்தையை இழந்த மாற்றுத்திறனாளி பெண். வறுமையின் கொடுமையிலும் விடாமுயற்சி செய்து பட்டதாரியானவர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள கீழநட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி ராஜேஸ்வரி தம்பதிக்கு பிறந்தவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான சரண்யா. கடந்த 6 வருடங்களுக்கு முன்பாக இவரது தந்தை மூர்த்தி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் தனது பள்ளி படிப்பை மதுரை மேலூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் மேல்நிலை படிப்பை சென்னையில் உள்ள பார்வையற்றோர் பள்ளியிலும் முடித்தார். +2 தேர்வில் பள்ளியில் முதல் மாணவி என்ற பெருமையும் சரண்யாவிற்கு உண்டு. கூலி தொழிலாளியான தாயார் ராஜேஸ்வரியால் மகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாத நிலையில் பள்ளியில் படித்த ஆசிரியர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் சரண்யாவிற்கு உதவியுள்ளனர். அவ படிக்கணும்னு சொல்லுவோம், இங்கே படிக்க வைக்க முடியாமல் நான் மேலூர் கூட்டிகிட்டு போனேன். மேலூரில் வாடகைக்கு வீடு எடுத்து நாங்கள் இருந்தோம். வாடகை காசோட என் மகளுக்கு டீச்சர்ஸுக்கு தான் உதவி பண்ணுவாங்க. ஸ்பான்சர் பண்ணுற காசில் வாடகை கொடுத்தே நாங்கள் இருந்தோம். எங்கள் சாப்பாட்டுக்கும் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கண்டிஷனில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் வறுமையால் சரண்யாவின் மன வலிமையை குறைக்க முடியவில்லை. வாழ்க்கையே போராட்ட களமாக இருந்த நிலையில் விளையாட்டு களத்திலும் சரண்யாவின் சாதனைகள் ஏராளம். மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று குவித்த சான்றிதழ்களை வைக்க கூட ஒரு பெட்டி இல்லாததால் ஒரு தொட்டியில் தூங்குகின்றன அவரது சாதனை சான்றுகள். மழை பெஞ்சா கூட பூச்சி தண்ணி எல்லாமே உள்ளதான் வரும். எங்க வீட்டுல எங்க அம்மா வேறவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் தூங்க வைப்பாங்க. 3 அடி உயர சுவரில் கொட்டகை அமைத்து எந்தவித பாதுகாப்பும் இன்றி தங்கியிருக்கும் தாயும் மகளும் எங்கிருந்தாவது உதவி கிடைக்குமா, தங்களது ஏழ்மை நிலை மாறுமா என ஏக்கத்தோடு காத்திருக்கின்றனர். பாத்ரூம் வசதியும் இல்லை, வீடு திறந்த வெளியா கிடக்கு. ஒரு பாத்ரூம் போறா இருந்தா கூட நான் வயக்காடு கூட்டிட்டு போகணும் சார், கையை பிடிச்சி. கண்ணு தெரியாத பிள்ளைய நான் என்ன, எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை சார். ஆனால் நல்லா படிச்சிருக்கா சார். அவளுக்கு ஒரு வேலையும் எங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடும் வேணும் சார். நலிந்தோர்க்கு உதவ வேண்டும் என கண்ணீரோடு வைக்கப்படும் இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நல்லவர்களின் கவனத்தை பெறும். விரைவில் இவர்களது துயர் துடைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மானாமதுரை செய்தியாளர் மகேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.